தமிழ்நாடு அரசியல் இதுவரை கண்டிராத ஒரு தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய பெண் ஆளுமை அப்படின்னா அது காளியம்மாள் அவர்கள் தான். அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு செல்வாக்க பெற்றிருந்தாரு. அது மட்டும் இல்லாம காளியம்மாளுக்காகவே நாம் தமிழர் கட்சிக்கு நாங்க வாக்கு செலுத்துறோம் அப்படின்ட்டு தமிழ்நாட்டுல சொன்ன பெண்களும் உண்டு. அந்த அளவுக்கு பல கட்சிகளின் இன்டர்னல் சர்வேல வந்த முடிவுகள் காளியம்மாள் அவர்களின் உண்மையான பலம் என்ன அப்படிங்கறத நிரூபிச்சிருந்துச்சு. சோ அப்படிப்பட்ட காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் ஒரு சொத்து, நாம் தமிழர் கட்சியின் குலதெய்வம் அப்படின்ட்டு சீமான் அவர்களும் புகழ்ந்து பேசிய நாட்களும் உண்டு. சோ அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்க காளியம்மாள் அவர்கள் தொடர்பான ஒரு ஆடியோ சீமான் அவர்கள் பேசியதாக வெளிவந்ததுல இருந்து காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியில் தொடர்வாரா, நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகுவாரா அப்படிங்கிற மாதிரியான பல வாத விவாதங்கள் தொடர்ந்து அரங்கேறிக் கொண்டே இருந்துச்சு. ஆனா அவை அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இன்றைய தினம் காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் உறவுகளுக்கும் உலக தமிழர்களுக்கும் ஒரு கடிதத்தை எழுதியிருக்காங்க. அதுல தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இதுவரை இல்லாத கனத்த இதயத்தோடு எழுதுகிறேன். கட்சியில் பயணித்த ஒவ்வொரு கணமும் உண்மையும் நேர்மையுமாய் உளப்பூர்வமாக என் குடும்பத்திற்கும் மேலாக நேசித்து வந்தேன். இந்த 6 ஆண்டு கால பயணம் எனக்கு அரசியல் ரீதியான பல அனுபவங்களை கொடுத்துள்ளது. பல உறவுகள் அக்கா தங்கையாகவும் அண்ணன் தம்பிகளாகவும் கிடைத்தமையும் அவர்கள் என்னுடன் பழகிய விதங்களையும் எண்ணி மகிழ்கிறேன். நமக்கெல்லாம் ஒரே பெருங்கனவுதான், அது தமிழ் தேசியத்தின் வெற்றியும் அதனை மக்களிடம் கொண்டு சேர்த்தல் எனும் உன்னத நோக்கமும். அந்த நோக்கத்தை அடைய வேண்டும் என்ற பாதையில் நானும் ஒரு பகுதியாய் இணைந்து பயணித்ததில் நான் பெருமை கொள்கிறேன். ஆனால் இப்பாதை இவ்வளவு சீக்கிரம் முடியும் என நான் கனவிலும் நினைக்கவில்லை. கடந்த 6 வருட காலமாக ஒரு சமூக மாற்றத்திற்காக ஒரு பெண்ணாக இருந்து எவ்வளவு போராட முடியுமோ என் ஆற்றலையும் மீறி உங்கள் எல்லார் அன்பாலும் நம்பிக்கையாலும் இந்த களத்தில் நின்றிருக்கிறேன். எனினும் காலத்தின் சூழல் உயிராக எண்ணி வழிநடந்த நாம் தமிழர் கட்சி எனும் இந்த பாதை இத்துடன் முடித்து வைக்கப்படுகிறது என்பதை மிகவும் வருத்தத்துடன் கனத்த இதயத்துடனும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு பயணித்ததில் பலரின் அன்பு, அக்கறை, நம்பிக்கையின் மீதான அளவற்ற பாசம் என்ற அனைத்தையும் மனதில் நிலைநிறுத்தியுள்ளேன். என்னுடன் இத்தனை நாட்களாக உண்மையாய் உறவாய் பழகிய பயணித்த களத்தில் இன உணர்வோடு நின்று நேர்மையாய் வேலை செய்த அத்தனை உறவுகளுக்கும், உண்மையான உழைப்பாளர்களுக்கும், உலக தமிழர்கள் மற்றும் நாம் தமிழர் உறவுகளுக்கும் நன்றிகளை சொல்வதோடு என் வருத்தங்களையும் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்த இனத்துக்காக தமிழ் தேசிய களத்தில் ஓடிய என் மீது மிகுந்த நம்பிக்கையும் அன்பும் வைத்து களமாடிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகள். எனக்காக நெருக்கடிகள் நிறைய வந்தபோதும் என் மீது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையாலும் நான் உங்கள் மீது கொண்ட அன்பினாலும் எந்த முடிவும் எடுக்காமல் அமைதியாக இருந்தேன். ஆனால் இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழல் வந்துவிட்டதை எண்ணி மனம் வருந்துகிறேன். அவதூறு வெறும் வார்த்தைகள் தானே என்று நினைத்து அள்ளி தெளிப்பவர்களுக்கு மத்தியில் என் மீது அளப்பரிய அன்பு கொண்டு நேசிக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் நான் என்றென்றும் கடமைப்பட்டவளாக இருப்பேன். என்னுடைய இந்த முடிவு பலருக்கு வருத்தத்தை தரலாம். எனக்கும் தான் காலத்தின் வழிநடத்தல். என்றும் தமிழ் தேசியத்தை விதைக்கும் வழியில் என் பயணம் தொடரும். நன்றி, வணக்கம், நாம் தமிழர் அப்படின்ட்டு முடித்திருக்காங்க. இதுல ரொம்ப உன்னிப்பா கவனிக்கக்கூடியது என்னன்னா, இவர்கள் இந்த கடிதத்தை நாம் தமிழர்னு சொல்லிதான் முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தையும் சேர்த்து பகிர்ந்து இந்த விலகல் கடிதத்தை அவர்கள் வெளியிட்டிருப்பது அப்படிங்கிறது தமிழ் தேசியத்தின் பால் காளியம்மாள் அவர்கள் எந்த அளவு ஈர்க்கப்பட்டு இருக்கிறார். ஆனாலும் ஒரு சில மனக்கசப்புகள் அவரை வெளியே தள்ளி இருக்கிறது அப்படிங்கிறது கண்கூடா தெரியுது. எது எப்படியோ காளியம்மாள் அவர்கள் பிற கட்சியில் இணைந்து பயணித்தாலும் அவர் தமிழ் தேசியத்தை என்றும் விடமாட்டார் அப்படிங்கிறது கண்கூடாகவே தெரியுது. நன்றி, வணக்கம்.